ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அஜித் குமார். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, துறையூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து ரீல்ஸ் வெளியிட்ட நிவாஸ் என்ற இளைஞர் நீதிமன்ற உத்தரவின்படி போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டார். 2 வார காலம் போக்குவரத்து சீரமைப்பு பணி செய்ய வேண்டும் என்று திருச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவிட்டதை அடுத்து துறையூர் பாலக்கரையில் போக்குவரத்து காவலருடன் இணைந்து போக்குவரத்தை சீரமைக்க அவர் உதவினார். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் முழுசாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உன் பையன் என்ன சாதிச்சான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஒரு நாள் வரும் உன் பையன் என்ன சாதிச்சாங்கிறத ஊரே வந்து உங்ககிட்ட சொல்லும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேலே தெரிய அந்த பர்சன் இருக்கா இல்லையா, அவர் பேர் வந்து நிவாஸ். அவர் வந்து 23/5/2024 அன்னைக்கு வந்து அதிக வேகமாக பைக்கில் போனதாகவும் 2 வீலரில் வீலிங் பண்ணதாகவும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் ஆகி அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்க்க முடியுது. அந்த நியூஸில் ஒரு மிஸ்டேக் விட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? திருச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் புதன்கிழமை உத்தரவிட்டதை அடுத்து துறையூர் புதன்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை 17 லீவு, அன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கவே கிடையாது. 16ஆம் தேதி திருச்சி முதன்மை மற்றும் அமர்வு நீதிமன்றத்தில் தான் இந்த பெயிலுக்கான ஆர்டர் கொடுத்துருந்துருக்காங்க. அந்த ஆர்டர் கார்டு தான் இங்கே இருக்குது. அதோட இன்டெப்த் ப்ராசிக்யூஷன் என்ன, பெட்டிஷனர்ஸ் அக்யூஸ் சைடு என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இது எத்தனை நாளைக்கு வரைக்கும் இந்த டிராஃபிக்கில் அவர் இருப்பார் அப்படின்றதையும் முழு தகவலை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எக்ஸ்ப்ளனேஷன். இந்த கேஸினுடைய ஃபேக்ட் ஆஃப் திஸ் கேஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருமா? இந்த பெட்டிஷனர் மேலே தெரியும் அந்த பர்சன் பேர் வந்து நிவாஸ், அவங்க அப்பா பேர் வந்து சிங்காரம். இந்த பர்சன் வந்து பைக்கில் 2 வீலரில் போனதாகவும் அவருக்கு அகென்ஸ்டாக வந்து 278, 279, 336, 308 அண்ட் 114 ஆஃப் ஐபிசி அண்ட் செக்ஷன்ஸ் 184, 188, 198 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் இந்த செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஆர் நம்பர், க்ரைம் நம்பர் வந்து 68/2024. எந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா புலிவலம் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆகிட்டு இந்த பாஸ்ட் 38 நாள் அவர் உள்ளே இருக்கார். உள்ளே இருந்ததுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த துறையூர் ஜேஎம்மில் வந்து பெட்டிஷன் ஆல்ரெடி ஃபைல் பண்ணியிருக்காங்க, பெயில் பெட்டிஷன். அங்கே டிஸ்மிஸ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய கன்சென்ட் திருச்சி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு இது வருது. இங்கே வந்து பெயில் ஆர்டர் ஆகுது 16ஆம் தேதி. இதுதான் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்க முடியுது. இப்போ ப்ராசிக்யூஷன் சைடு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யுவர் ஆனர், இந்த கேஸினுடைய டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் யார் அப்படின்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் மூவனூர் வில்லேஜ். அந்த மூவனூர் வில்லேஜினோட சேர்ந்த அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 7/6/2024 சரியாக மாலை 6 மணிக்கு வந்து அவர் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அதில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதை அவர் பார்க்குறாரு. எந்த சேனல்லேருந்து அப்படின்னா பிரகாஷ் புலிவலம் மீடியா அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து அந்த வீடியோ வருது. என்ன வீடியோ அப்படின்னா 23/5/2024 அன்னைக்கு இந்த பெட்டிஷனரும், அதாவது இப்போ இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்களே அந்த பெட்டிஷனரும் அவங்களுடைய நண்பர்களும் வந்து அதிவேகமாக ரேஷிங்காக நெக்லிஜெண்டாக பை சேஞ்சிங் அப்பியரன்ஸ் லையிங் டவுன் இந்த 2 வீலர் வீலிங் இட் த்ரெட்னிங் எ பப்ளிக் அண்டு பொல்யூஷன் ஏர், அதாவது ஒரு பொல்யூஷன் ஏற்படுத்துகிற மாதிரியும் பப்ளிக்கை வந்து த்ரெட்டிங் பயன்படுத்துகிற மாதிரியும் 2 வீலரில் வீலிங்கும் பண்ணிவிட்டு மக்களை வந்து ரேஷிங்காக மக்களை வந்து ஒரு பயன்படுத்துகிறாரு. அதுவும் இல்லாமல் ரேஷ் டைமிங் ஊட்டுறாரு யுவர் ஆனர். இவங்களை அதனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து கன்சர்ன்ட்டு புலிவலம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. க்ரைம் நம்பர் 68/2024 எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகி 9/6/2024 அன்னைக்கு அவங்க ரிமாண்டு கூட்டு போய் 38 நாள் அவங்க உள்ளே யுவர் ஆனர். இது பெட்டிஷனர் / அக்யூஸ்டு சைடு, இந்த பெயில் பெட்டிஷன் பேசின அட்வொகேட் சைடு அப்படின்ற மாதிரினா இந்த பெட்டிஷனர் இஸ் ஒரு இன்னசென்ட் யுவர் ஆனர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அஃபென்ஸ் வந்து இவர் பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அது மட்டும் இல்லாமல் இவருடைய வயசு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 19 வயசு தான் யுவர் ஆனர். இதுக்கு முன்னாடி நோ ப்ரீவியஸ் கேஸ் இந்த பெண்டிங் யுவர் ஆனர். அதுவும் இல்லாமல் இவருடைய கஸ்டடி வந்து பாஸ்ட் 38 டேஸ் அவர் உள்ளே இருக்கிறாரு. ஸோ அவருக்கு கைண்டில் நீங்கள் வந்து பெயில் கொடுக்கணும் அப்படின்றது நான் தாழ்மனப்பொண்ணு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் செஞ்ச செயல்னால் நோபடி இன்ஜூர்டு இன் தி இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த யுவர் ஆனர், அதாவது எந்த ஒரு நபருமே இவர் செஞ்ச செயல்னால் பாதிக்கப்படலை யுவர் ஆனர். ஸோ நீங்கள் கைண்டில் வந்து பெயில் கொடுக்கலாம் யுவர் ஆனர். ஜட்ஜ்மெண்ட் 2 பக்கமும் விசாரித்தாச்சு. விசாரித்ததில் என்ன தெரியுது, இன்றைக்கி என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னா, இவர் 2 வீலரில் நெக்லிஜெண்டாகவும் மக்களை பயன்படுத்துகிற மாதிரியும் இவர் போனது உண்மை தான். அது 38 நாள் உள்ளே இருக்கிறாரு. நோ ப்ரீவியஸ் கேஸ், நோபடி வாஸ் இன்ஜூர்ட் இன் த இன்சிடென்ட்ஸ். அதனால் இவருக்கு பெயில் கொடுக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டானுமே, இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயில் கொடுக்கலாம்.
என்ன கண்டிஷன் தெரியுமா? உங்களுக்கு 2 ஷூரிட்டி நிப்பாட்டணும். அது 25,000 ரூபா. 25,000 பாண்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஷூரிட்டி 2 பேர் நிப்பாட்டணும். உங்களுடைய கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் புலியூர் போலீஸ் ஸ்டேஷனில் காலைல 8 மணிக்கு நீங்கள் வந்து கையெழுத்து போட்டிருக்கணும் 30 நாளைக்கு. இதோட விட்டால் திருந்த மாட்டாங்க. பெட்டிஷனர் இருக்கார் இல்லையா, அந்த பெட்டிஷனர் வந்து துறையூர் மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த டிராஃபிக் போலீஸ் கூட சேர்ந்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து அங்கே டிராஃபிக் போலீஸ் ரூல்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். காலைல 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும், சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் அவர் வந்து அந்த வேலையை பார்க்கணும். அதுக்கான ரிப்போர்ட்டுமே அன்றைக்கி அவர் சப்மிட் பண்ணி ஆகணும். எப்போ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாலும் அவங்க வரணும். உங்கள் எவிடன்ஸ் எதுவுமே கலைக்கக்கூடாது. எப்படி கூப்பிட்டு வரல அப்படின்னா அவங்களுக்கு சரியான எஃப்ஐஆர் போடப்படும் அப்படின்றது இந்த இதில் அவங்க தெரிவிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான சட்ட சம்மந்தமான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் வேணும் அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பான அந்த கமெண்டுக்கான பதில் உரிய வீடியோவாக போடப்படும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.